ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட வியூ அப்கமிங் டேஸில் எந்த சைடில் மூவ்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறேன். பிப்ரவரி 4th வீக்காக. ஆக்சுவலாக தேர்ட் வீக்கில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ டார்கெட் என்ன ரேஞ்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்கமிங் டேஸில் அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம கொடுத்துருந்த ரேஞ்ச் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு 22,695. ஸோ 22,700 அப்படிங்கிறது ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஸ்க்கு திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 4 ட்ரேடிங் செஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் வந்து போயிட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வீக்லி கேண்டில் வந்து பார்க்கும்போது ஒரு லாங் லெக்டு டோஜியா மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஒரு லாங் லெக் டோஜி வந்து கொடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி லாங் லெக் டோஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷனில் நம்ம படிச்சிருப்போம். ப்ளஸ் வந்து மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையுமே என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை நமக்கு இன்னும் ஒரு ஃபர்தர் பியரிஸ்க்கான சென்டிமெண்ட் வந்து என்ன கிரியேட் ஆகலை. மார்க்கெட்டு 22,700க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா 21,800, 21,670 இந்த ரேஞ்சு தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கீழே வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு 3.25%, 3.5%க்கு மேலே கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியை பொறுத்தவரை 850லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் வரைக்குமே நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை மட்டும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. 22,700க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் செல்லிங் ட்ரிகர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் அவசரப்பட்டு புல்லிஸ்லேயும் என்ட்ரி போக வேணாம், பீரிஸ்லேயுமே வந்து என்ட்ரி போக வேணாம். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த லாங் லெக் டோஜி சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேண்டில் பொறுத்தவரை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக நாம் லாங் சைடில் வந்து என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 23,049 அப்படிங்கிறது தான் இந்த வீக்கோட ஹை. ஸோ பிப்ரவரி 3rd வீக்கோட ஹைங்கிறது 23,049, 23,50 அப்படிங்கிறத கணக்கு எடுத்துக்கோங்க. 23,50க்கு மேலே ஒரு டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் லாங் பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு, என்னோட அனலைஸ் வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, பேங்க் நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு சப்போர்ட் ரேஞ்சை தான் டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் வீக்கே இந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட் வீக்குங்கிறது நம்ம பிப்ரவரி 2nd வீக்கா அல்லது ஃபர்ஸ்ட் வீக் அனலைசஸ்லேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 2nd வீக்குக்கான ஃபோக்கஸ். ஸோ 7th வந்து ஃப்ரைடே, 2nd வீக்குக்கான ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா 48,912லேருந்து 49,020 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னும் அந்த ரேஞ்சை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணல. ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த சப்போர்ட் ரேஞ்சு ரொம்ப கிளியராகவே ஸ்ட்ராங்காகவே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதை வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு இன்டெசிஷன் கேண்டில் தான் இருக்குது. ஸோ பியரிஸ் அல்லது புல்லிஸ் இது வந்து எந்த டைரக்ஷனுமே இன்னும் ஃபைனல் ஆகலை. ஸோ நிஃப்டியில் நமக்கு ஒரு லாங் லெக் டோஜி மட்டும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த வீக்கோட, அதாவது 3rd வீக்கோட ஹையை பிரேக் பண்ணும்போது டே டைம் ஃப்ரேமில் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா ஃபர்தராக லாங் பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணலாம் என்னோட வியூவில். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி ஃபர்தர் செல்லிங் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 48,900 ரேஞ்சிலேருந்து 47,935. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா மட்டும் தான் ஃபர்தர் செல்லிங் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஒரு 850லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து கீழே விழலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,600 பாயிண்ட் வந்து ஃபர்தராக கீழே விழலாம். அதாவது 47,935க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் டே டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்ற பட்சத்தில் நாம் பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்தர் செல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டவ் ஜோன்ஸ்க்கு நம்ம லாஸ்ட் மந்த்தே நம்ம இந்த அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 28. ஸோ இந்த டேயில் நமக்கு ட்ரேட் போயிட்டு இருக்கும்போதே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டு.
இந்த ரேஞ்சுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து லாங் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம எதுக்காக டவ் ஜோன்ஸு, நாஸ்டாக் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஐடி பேஸ்டு ஸ்டாக் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இது வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டவ் அண்ட் நாஸ்டாக் பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் நம்மளோட மார்க்கெட்டில் இருந்து நாஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. நாஸ்டாக்கோட இடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மோதிலால் ஓஸ்வாலோடது நாஸ்டாக் 100 இடிஎஃப் இருக்குது. ஸோ நாஸ்டாக்ல நமக்கு ஒரு புள்ளி சைன் பிரிண்ட் ஆனது அப்படின்னா நம்ம இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில் இருக்கவங்க வந்து ஃபாரின் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ நாஸ்டாக்கு டவ் ஜோன்ஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா மட்டும் தான் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஒரு என்ஆர்ஐயாக இருந்தால் மட்டும் தான் அவங்க அந்த இதில் வந்து பண்ண முடியும். ஸோ என்ஆர்ஐ அப்படிங்கிறது அவங்களுக்கும் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அது எல்லாமே அது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் அந்த விஷயம் வந்து ஷூட் ஆகும். பட் ஆனால் நம்ம வந்து நாஸ்டாக்ல இந்த இடிஎஃப் வந்து பை பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நாஸ்டாக்கும் டவ் ஜோன்ஸும் சேர்த்தே பார்க்குறோம். ஸோ குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் சேர்த்தே தான் இங்கே நம்மளோட மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோட டேரிஃப். ஸோ இந்த ஒரு விஷயந்தான் நம்மளோட மார்க்கெட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்சில் இருந்துமே ஒரு புல்லிஸில் வந்து கிரியேட் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு நின்றுட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னமும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட வியூவில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி ஃப்ரைடே மார்க்கெட்டில் நம்மளோட மார்க்கெட் கம்ப்ளீட் ஆன வாட்டி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 160 பாயிண்ட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து மண்டே மார்க்கெட்டோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்தராக டிசைட் பண்ண முடியும். நிஃப்டியில் மட்டும் இந்த ஒரு பாயிண்ட் கிளியராக பார்த்துக்கோங்க. 23,050 ரேஞ்சுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ் கேண்டில் டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஃபர்தராக நம்ம வந்து லாங் பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த அனலைசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.